வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். திமுக, தேமுதிக உறுப்பினர்கள் சட்டசபையில் வெளியேற்றம். திமுகவினர் சபையில் தொடர்ந்து பங்கேற்க விதிகளை தளர்த்தி சபாநாயகர் அனுமதி. 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தேமுதிக எம்எல்ஏக்கள் ரத்து செய்ய கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு. பசுமை வீடுகளுக்கான நிதி 2,10,000 ரூபாயாக உயர்வு. சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. விரிவான செய்திகள். வெவ்வேறு பிரச்சினைகளில் சட்டசபையில் திமுக மற்றும் தேமுதிக எம்எல்ஏக்கள் சபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டசபையில் செவ்வாயன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது திமுக எம்எல்ஏக்கள் ஜே. அன்பழகன், சிவசங்கரன் ஆகியோர் எழுந்து நின்று பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி தொடர்பாக பேச முயன்றனர். அதற்கு சபாநாயகர் அனுமதி தரவில்லை. தொடர்ந்து பேச முயன்ற அவர்களை வெளியேற்ற சபை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். இதையடுத்து திமுகவினர் வெளியேற்றப்பட்டனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்வையிட சென்ற நிதியமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான குழு சிவகங்கை மாவட்டத்தில் அந்த பாதிப்பை பார்வையிட சென்றபோது ஒருவேளை மதிய வேலைக்கு மட்டும் 87,000 ரூபாய்க்கு அவர்கள் உணவு அருந்தியதாக தினமலர் பத்திரிகையில் செய்தி வந்து அதற்கு குறித்து நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். அனுமதி தர முடியாது என்று சபாநாயகர் மறுத்துவிட்டார். தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்திலே பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது. எதை கேட்டாலும் பேச விட மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு கூட நாங்கள் நின்ற இடத்திலிருந்து தான் எங்கள் கோரிக்கையை வைத்தோம். அவையை விட்டு எங்களை வெளியேற்றியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் தனபால் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு கூட்டத்தொடரில் 2 முறை வெளியேற்றம், 3 முறை சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு உட்பட்டால் கூட்டத்தொடரில் பங்கேற்க முடியாது என்று சுட்டிக்காட்டிய சபாநாயகர் தனபால், முதல்வர் கேட்டுக் கொண்டதால் இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்க திமுகவினருக்கு அனுமதி தரப்படுவதாக தெரிவித்தார். ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ந்து சபை மீறல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று திமுகவினரை எச்சரிப்பதாகவும் சபாநாயகர் கூறினார். இதைத் தொடர்ந்து கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பாக தேமுதிகவினர் பேச வாய்ப்பு கேட்டனர். இறுதியில் வாய்ப்பு தருவதாக சபாநாயகர் கூறிய நிலையில் தொடர்ந்து பேச முயன்ற தேமுதிகவினரும் சபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். இந்த கூட்டுறவு சங்க தேர்தலை எதிர்த்துதான் நாங்கள் ஒரு முறையும் கேள்வி எழுப்பும் போது எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது இல்லை. பிரதான எதிர்கட்சியான தேமுதிக கடைசியாக பேசும் என்று பேரவைத் தலைவர் வாசிக்கிறார். எல்லா கட்சி தலைவரையும் கூப்பிட்டு நேற்று பேசினார், கலந்து பேசினார் என்று சொல்றாரு. எங்க கட்சியில இருந்து தேமுதிகவில இருந்து யாரை கூப்பிட்டார்கள்? சபாநாயகர் வாய்ப்பு கேட்டு மறுக்கப்பட்டதால் இன்றைக்கு நாங்கள் அவருடைய இருக்கையை நோக்கி அவருடைய கேள்வி கேட்டு நியாயத்தை கேட்க சென்றோம். ஆனால் அவர்கள் எங்களை காவலர்கள் முறையாளர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற. திங்களன்று சட்டசபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட 19 பேர் 2 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் செவ்வாயன்று அன்பழகன், சிவசங்கரன் மட்டும் சட்டசபைக்கு வந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டசபையில் தங்கள் மீதான 6 மாத சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரி தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். முந்தைய சட்டசபை கூட்டத்தொடரின் போது தேமுதிக எம்எல்ஏக்கள் சந்திரகுமார், பார்த்தசாரதி, முருகேசன், நல்லத்தம்பி, செந்தில்குமார் மற்றும் அருள்செல்வன் ஆகிய 6 பேர் அதே கட்சியைச் சேர்ந்த அதிமுக ஆதரவு எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பனை தாக்க முயன்றதாக கொண்டுவரப்பட்ட உரிமை பிரச்சினையில் ஓராண்டுக்கு சஸ்பெண்ட் செய்து மார்ச் 25ஆம் தேதியன்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் முதல்வர் ஜெயலலிதாவின் பரிந்துரையை ஏற்று இந்த தண்டனையை 6 மாதங்களாக குறைத்து சபாநாயகர் தனபால் அறிவித்தார். இந்நிலையில் தங்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரி தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செவ்வாயன்று வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு புதன்கிழமையன்று நீதிபதி ராஜேஸ்வரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக அரசின் பசுமை வீடுகள் திட்டத்திற்கான அலகு தொகையை 2,10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று சட்டசபையில் விதி எண் 110 கீழ் ஒரு அறிக்கை வாசித்தார். தமிழக அரசின் பசுமை திட்டம் மற்றும் மத்திய மாநில அரசுகளில் பங்களிப்புடன் செயல்படும் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்ட நிர்ணயிக்கப்பட்டுள்ள அலகு தொகையை உயர்த்தி வழங்குவதாக அறிவித்தார். சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகளுக்கான அலகு தொகை 2013-14ஆம் ஆண்டு முதல் 1,80,000 ரூபாயிலிருந்து 2,10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை
மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்ட இந்த அரசு நிர்ணயித்துள்ள 1 லட்சம் ரூபாய் என்ற தொகை 2013-14 ஆண்டு முதல் 1,20,000 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும். கடந்த 2003இல் அதிமுக ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்ட தூய்மையான கிராம இயக்கத்தை மீண்டும் செயல்படுத்தும் வகையில் கிராம ஊராட்சி பகுதிகளில் 16,726 துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்படுவர் என்றும் நடப்பாண்டில் 50 ஊராட்சிகள் மற்றும் 500 கிராம ஊராட்சி அலுவலகங்களில் 9 கோடி ரூபாய் செலவில் சூரிய சக்தியை கொண்டு மின்வசதி செய்து தரப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். முன்னதாக கேள்வி நேரத்தின் போது குறுக்கிட்ட முதல்வர் ஜெயலலிதா கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலையை மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையின் சுற்றுச்சூழல் பிரச்சினையால் அதை மூட மார்ச் 29ஆம் தேதி மாசு கட்டுப்பாடு வாரியம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி ஆலை நிர்வாகம் சார்பில் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு பசுமை தீர்ப்பாய நீதிபதி சொக்கலிங்கம் மற்றும் தீர்ப்பாய உறுப்பினர் நாகேந்திரன் முன்பு செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆஜராகி தன்னையும் இவ்வழக்கில் மனுதாரராக சேர்க்க மனு அளித்தார். இதை ஏற்றுக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் வழக்கில் புதிய மனுதாரர் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்றும் வரும் 12ஆம் தேதி வைகோ மற்றும் மாவட்ட நிர்வாகம் விரிவான பதில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடச் சொல்லி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மார்ச் 29ஆம் தேதி ஆணை பிறப்பித்து விட்டது. அந்த ஆணையை எதிர்த்து இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் மனு தொடுத்திருக்கிறது. என்னையும் இந்த வழக்கில் வாதாடுகின்றவனாக எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டேன். நீதிபதி இந்த வழக்கிலே அவருடைய வாதங்களையும் எடுத்து வைப்பதற்கு அனுமதிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வழக்கு மீண்டும் வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ராஜபாளையம் அருகே கேஸ் சிலிண்டர் பொருத்தப்பட்ட ஆம்னி வேன் மரத்தில் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை வம்பளந்தான் முக்கு பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமணன். இவருடன் பெயிண்டிங் வேலைக்காக அப்பகுதியைச் சேர்ந்த கல்யாணி முருகன், கோபால், முத்துராஜ் ஆகியோர் பரமக்குடிக்கு சென்றனர். செங்கோட்டையிலிருந்து அவர்கள் கேஸ் சிலிண்டர் பொருத்தப்பட்ட ஆம்னி வேனில் சென்றனர். வேன் ராஜபாளையம் அருகே உள்ள சேத்தூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலையோரமிருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது காரில் திடீரென்று தீப்பிடித்தது. காரை ஓட்டிய லட்சுமணன் தவிர அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் காரின் கதவை திறக்க முடியாமல் தீயில் சிக்கி 5 பேரும் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். வேனில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் சிலிண்டர் வெடிக்கவில்லை என்றும் தொழிலாளர்கள் வைத்திருந்த பெயிண்டிங் பொருட்களால் தீ ஏற்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டு தீயால் அப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான கும்பக்கரை, வெள்ளக்கெவி, சின்னூர், பெரியூர் ஆகிய மலை கிராமங்களில் நூற்றுக்கணக்கானோர் வசித்து வருகின்றனர். இந்த மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ காற்றின் வேகத்தால் வனப்பகுதியில் பல்வேறு இடங்களுக்கும் பரவியுள்ளது. மலை கிராமங்களை சுற்றி தீ எரிந்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொழுந்து விட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டும் தீயின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தொடர்ந்து தீ வனப்பகுதியில் பரவி வருவதால் மலைவாழ் மக்கள் வெளியே வர முடியாமல் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதனிடையே வனப்பகுதியில் தீ வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது. திருச்சியில் மூளைச்சாவு அடைந்த ஓய்வு பெற்ற BSNL ஊழியரின் உடல் உறுப்புகள் 6 பேருக்கு தானமாக அளிக்கப்பட்டது. திருச்சி உறையூரை சேர்ந்த பெரிய நாயகம் கடந்த 4ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் மருதாண்டகுறிச்சியிலிருந்து உறையூர் வந்தபோது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்தார். திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பெரிய நாயகம் மூளைச்சாவு அடைந்ததை அவரது குடும்பத்தினருக்கு டாக்டர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பெரிய நாயகத்தின் உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்க அவருடைய குடும்பத்தினர் முன்வந்தனர். அதன்படி கண்கள், சிறுநீரகம், இதய வால்வு, கல்லீரல் போன்ற
என்றவை அகற்றப்பட்டு 6 பேருக்கு தானமாக அளிக்கப்பட்டது. நாங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் 6 குடும்பம் வந்து சந்தோஷப்படுது. அது வந்து எனக்கு ரொம்ப இதா தெரிஞ்சு. ஸோ அப்பாவோட உறுப்புகள்லாம் நான் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணேன். ஐஸு, அப்புறம் 2 கிட்னி, லிவர், ஹார்ட், வால்வு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கார். அவ்வளோதான். இன்னும் எங்கள் அப்பா மரணம் அடையல. சமீப காலமாக உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் அதிகரித்துள்ளதை இதுபோன்ற நிகழ்வுகள் எடுத்துக்காட்டுவதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். பார்வையற்றோர் பள்ளியில் மாணவிகளிடம் 2 ஆண்டுகளாக செக்ஸ் சில்மிஷத்தில் ஈடுபட்டு வந்த அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆந்திர மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தில் ஸ்பேஸ் என்ற பார்வையற்றோருக்கான பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியை நடத்தி வரும் ஷோபா என்பவரின் கணவர் பாஸ்கர் அடிக்கடி பள்ளிக்கு வந்து மாணவிகளிடம் செக்ஸ் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஷோபாவுக்கு தெரிந்தே பாஸ்கரின் செக்ஸ் டார்ச்சர் தொடர்ந்த போதும் கணவரை அவர் தடுக்கவில்லை. 14 வயது முதல் 16 வயது வரையிலான 4 மாணவிகள் தைரியமாக போலீசில் புகார் கொடுத்ததை அடுத்து பாஸ்கரின் ஆட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாஸ்கர் ஆந்திர அரசு ஊழியர் என்பது குறிப்பிடத்தக்கது. காசிரங்கா உயிரியல் பூங்காவில் அரிய வகை காண்டா மிருகங்களை வேட்டைக்காரர்களிடமிருந்து பாதுகாக்க சிறிய ரக ஆளில்லா விமானங்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் காசிரங்கா வனவிலங்கு பூங்காவில் 2329 காண்டா மிருகங்கள் உள்ளன. இவற்றின் கொம்புகள் மருந்து தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுவதால் காசிரங்கா பூங்காவில் அவற்றை வேட்டையாடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. 300க்கும் மேற்பட்ட துப்பாக்கி படை வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போதும் 480 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள காசிரங்கா உயிரியல் பூங்காவில் தொடர்ந்து காண்டா மிருக வேட்டைகள் நடந்து வந்தன. அதனால் ஆளில்லா சிறிய ரக விமானங்களை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. நவீன கேமராவுடன் பறந்து செல்லும் அந்த ரோந்து விமானம் உடனுக்குடன் வீடியோ காட்சிகளை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பிவிடும் திறன் படைத்தது. காசிரங்கா பூங்காவில் கடந்த 12 ஆண்டுகளில் 159 காண்டா மிருகங்கள் கொம்புக்காக கொல்லப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டில் 22ம் இந்த ஆண்டில் 16 காண்டா மிருகங்களும் கொல்லப்பட்டுள்ளன. ஆளில்லா விமானத்தின் கண்காணிப்பின் மூலம் அரிய வகை காண்டாமிருக வேட்டை மட்டுமின்றி பூங்கா வளாகத்தில் நடக்கும் இதர சட்ட விரோத காரியங்களையும் தடுக்க முடியும் என்று வனத்துறை பாதுகாப்பு படையினர் நம்புகின்றனர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 21,984 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,748 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 55 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 51,480 ரூபாயாக இருந்தது. நெல்லையில் மாணவர்களால் தயாரிக்கப்பட்டு போட்டி களத்தில் இறக்கப்பட்ட ரோபோக்கள் மோதிக்கொண்ட காட்சி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்த்தது. சர்வதேச அளவில் ஸ்டெம் என்னும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப என்ஜினியரிங் பயிற்சி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பள்ளிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களின் கற்கும் திறனை இந்த பயிற்சி ஊக்குவிப்பதோடு சுயமான தொழில்நுட்ப படைப்பாற்றலுக்கு வழிவகுக்கிறது. தற்போது இந்திய பள்ளிகளிலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டாக நெல்லையில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டனர். பயிற்சியில் மாணவர்களுக்கு ரோபோக்கள் தயாரிப்பது குறித்தும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மாணவர்கள் தயாரித்த ரோபோக்களை சண்டையிட்டு மோத செய்யும் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 4ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் தாங்களே உருவாக்கிய ரோபோக்களை சண்டையிடும் போட்டியில் கலந்து கொள்ள செய்தனர். எப்படி ஒரு ரோபோட்டை ப்ரோக்ராம் பண்றது, அது நம்ம முதலே ப்ரோக்ராம் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போக விட்டுறணும். நம்ம என்ன பண்ணோமோ அது அப்படியே ஒர்க் ஆகும். ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் படிக்கிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் மேக்ஸ், சயின்ஸ் இதிலெல்லாம் நிறைய கற்றுக்குறோம். நாங்கள் ஸ்கூலில் என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ரோபோக்கள் ஒன்றையொன்று மோதிக்கொண்ட காட்சி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பயிற்சி குழந்தைகளுக்கு அறிவியல், கணித பாடங்கள் மீதான ஆர்வத்தை தூண்டுவதாக சென்னை ஐஐடி ஆராய்ச்சி மைய இயக்குநர் சுந்தரம் தெரிவித்தார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸோட அவங்க செஞ்சு பார்த்து இந்த கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலாம். சயின்ஸில் இல்லாட்ட மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி இதில் ஸ்லோவாக கரிகுலத்தில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த இதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு
படிக்கிறதுல சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இதில் கொஞ்சம் கூட ஈடுபாடு வரும் சொல்லி ஒரு நோக்கத்தோட அவங்க பண்றாங்க. போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு IIT ஆராய்ச்சி மைய இயக்குநர் சுந்தரம் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.